ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இடையங்குளம் அப்படிங்கிற தர்கா பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் அந்த தர்காவோட மெயின் பில்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் இடையங்குளம் ஊராட்சியில் எருக்கலைப்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கும். இதுதான் அதோட மெயின் பில்டிங். இது வந்து அது சுற்றி உள்ள இடம். இது வந்து அந்த தர்காவுக்கு முன்னாடி உள்ள மரம். இது எல்லாமே சுற்றி இந்த பில்டிங் யாராவது வந்தாங்கன்னா தங்குறதுக்கு நிறைய ரூம்ஸ் கட்டி போட்டிருக்காங்க. அதை சுற்றி உள்ள பில்டிங்கெல்லாம் நிறையா இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வர்றவங்க தங்குறதுக்காக, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக கட்டியிருக்கிற பில்டிங். கிணறு தண்ணி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஊரை விட்டு தள்ளி கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக தான் இந்த தர்கா இருக்கும். ஆனால் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 2 மினிட்ஸ் நடந்தாலே வந்துடும். இது அந்த தர்காவோட சைட் பில்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு போகிற வழி இதுதான் அந்த குளம். வலது பக்கம் பார்த்தா குளம் இருக்கும். இடது பக்கம் வந்து ஃபுல்லாகவே வயல்வெளி, வயக்காடு. வயல் இல்லை அப்படின்னா நம்மெல்லாம் சாப்பாடு கிடையாது. இதுதான் அந்த குளம். குளத்துக்கு நடுவில் ஒரு சின்ன தர்கா இருக்கும். இது வந்து ரசூல் அவங்களோட தர்கா, ரசூல் அம்மான்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய குளம். இதில் நிறைய பறவைங்க, மீன் எல்லாத்துக்குமே இந்த குளம் வந்து அடைக்கலமாக இருக்குது. இப்போ மழை பெஞ்சு நிறையாவே தண்ணி இருக்குது. குளத்தோட வலது பக்கம் தான் இந்த இது இருக்குது. இது ஒத்தையடி பாதை மாதிரி போகும். ஒத்தையடி பாதையில் வலது பக்கம் தான் இந்த குளம் இருக்குது. தண்ணி வந்து பார்த்திங்களா அலாலையாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு நல்ல ரம்மியமான கிராமத்தில் உள்ள ஒரு தர்கா. இது பீஸ்ஃபுல்லாக போய் இருந்துட்டு வரணும் அப்படின்னா நல்லா இருந்துட்டு வரலாம். வயல்காடு பாருங்கள், பச்சை பசேல்னு இருக்கும். பாத்தி கட்டி போட்டிருக்காங்க. நாற்று நட போகிறாங்க. பக்கத்தில் வாழைத்தோப்புங்க. இது ரொம்பவே அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கே வந்து இந்த இடத்துல இருக்க ரொம்பவே ஆசையாக இருக்கும். ரொம்ப ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான இடம். இது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இருக்குது. ஆனால் இந்த வயலில் வேலை செய்கிறதுக்கு நிறைய வந்து ஜென்ஸு, லேடிஸு, ஃபார்மர்ஸ், விவசாயிகள் வந்து போய்கிட்டே இருப்பாங்க. இது வந்து தர்காவை சுற்றி உள்ள இடங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வயக்காட்டில் உள்ள ஒரு மரம். ரொம்பவே அழகாக ஒரு சின்ன மரம் தான், அவ்வளோ நிழல் கொடுக்கும். இது எல்லாமே அதை சுற்றி உள்ள இடம்தான். வயல்வெளி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து பள்ளிவாசல் பக்கத்துலேயே இருக்கிற வயல்வெளி, வயக்காடு. பச்சை பசேல்னு வந்து நெல்லெல்லாம் வந்து விளைஞ்சி இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃபோட்டோவில் பார்க்குறத விட நம்ம நேரில் பார்க்குறதுக்கு இந்த இடம்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். பக்கத்துலேயே மலை எல்லாமே இருக்குதுங்க. யாராவது ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போகணும் அப்படின்னா இங்கே வந்து அழகாக பார்த்துட்டு ஒரு ஃபேமிலியாக வந்து இருந்துட்டு போகலாம். வயல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். அவ்வளோ அழகான இடம், அவ்வளோ அழகான ஊர். இந்த மரம்லாம் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. நெல் விளைஞ்சி இருக்குது. நிறைய வந்து லேடிஸு, ஜென்ஸு வந்து இந்த வயல்வெளியில் வேலை செய்கிறாங்க. நமக்கே தெரியும். காந்தியடிகளே சொல்லியிருக்கிறாரு, கிராமம் வந்து ஒரு நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு. இதுதாங்க அந்த குளத்துக்கு நடுவில் உள்ள ரசூல் அம்மா தர்கா அப்படிங்கிறது. இதில் போனோம் அப்படின்னா அவங்க குளத்துக்குள்ளே இறங்கி போய் தான் விளக்கேற்றணும். தண்ணி குறைவாக இருந்தால் போயிடுவாங்க. மழை நேரங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. போகிறது கஷ்டம்தான். ஆனாலுமே இங்கே சந்தனக்கூடு வந்து இப்போ வர டைம் ஜனவரி 10 அப்படின்னு நினைக்கிறேன். சுற்றி எங்கே பார்த்தாலும் வாழைத்தோப்பு இருக்குங்க. வாழையெல்லாம் அவ்வளோ அழகாக பெருசாக வந்து விளைஞ்சி இருக்குது. வாழைக்கொலை எல்லாத்துலேயுமே வந்து தள்ளி இருக்குது. இந்த இடம்லாம் நம்ம அந்த தர்கா மட்டும் இல்லை, தர்காவை சுற்றி உள்ள இடம், அந்த தர்காவுக்கு போகிற வழி எல்லாமே பச்சை பசேல்னு அவ்வளோ அழகாக இருக்கும். தண்ணி இவங்க பார்த்துருப்பீங்க, ரெட்டவால் குருவி வயல்வெளியெல்லாம் நிறைய அலைவாங்க. கிச்சின்னு கத்திக்கிட்டு அலைவாங்க. வயல் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா, விவசாயிகள் இல்லை அப்படின்னா நமக்கெல்லாம் சாப்பாடே கிடைக்காது.
ஓகேங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோர் ஷாப்பிங் ஆப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.